நந்தா திரைப்படத்துல நம்ம கருணாஸ் லொடுக்கு பாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு சீன் வரும், கோட் சீன். அதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு. "வண்ணாந்திருவில உள்பாவாடை காணாம போனா கூட என்னத்தான் சந்தேகப்படுறாங்க யுவர் ஆனர்" அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி தான் ஆயிடுச்சு நம்ம தனுஷோட நிலைமை. என்ன அப்படின்னு சொன்னா, பாடகி சுசித்ரா எங்க யாரு ஏழ்றைய கூட்டினாலும், எங்க என்ன கள்ள தொடர்பு கேஸ் விவகாரத்து என்ன வந்தாலும் அதை பற்றி அறிக்கை விடுறேன் என்ற பேர்ல ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டு சுத்தி வளைச்சு நம்ம தனுஷ் அதுல கொடுத்து விட்டுருவாங்க. அந்த அடிப்படையில சமீபத்துல ரவி கேனிஷா மேட்டர்ல கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஆர்த்திக்கு எதிராக, அதாவது இந்த விவாகரத்து மேட்டர்ல கூட தனுஷ் உள்ள வந்ததாக இருவரும் இணைந்து எடுத்த ஒரு புகைப்படத்தை வச்சு அருவருக்கத்தக்க வகையில சில பேச்சுகளையும் சொல்லி வைரலாக ஒரு லைம் லைட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தாங்க போல இருந்துச்சு. சோ இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களை வச்சு செஞ்சிருக்காங்க நடிகை சர்மிளா. அதாவது தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த சர்மிளா தெரிவிக்கையிலே, முதலில் கெனிஷாவை தாக்கி போஸ்ட் போட்டார் சுசித்ரா. பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை, அவருக்கு இப்போ சப்போர்ட் பண்றாரு. இதில் தனுஷ் பேரை எதற்காக இழுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. தனுஷ் உயர்ந்து கொண்டே தான் போகிறார். ஒருவேளை தனுஷை சுசித்ரா ஒரு வழியாக காதலித்திருக்கலாம், அது கை கூடாமல் போயிருக்கலாம். அதனால் எதற்கெடுத்தாலும் தனுஷை இவர் கோர்த்து விட்டு கொண்டும் இருக்கலாம். கமல், அஜித் என பல முன்னணி ஹீரோக்களை அவர் வம்புக்கு இழுத்துக் கொண்டிருக்கின்றார். விஷால் தன்னுடைய வீடு வரைக்கும் வந்ததாக சொல்கிறார். தமிழ் சினிமாவில் இருக்கும் அத்தனை ஹீரோக்களும் சுசித்ரா மீதுதான் படையெடுத்தார்களா? ஐஸ்வர்யா ராய்க்கு கூட இந்த லக் கிடைத்திருக்காது. சுசித்ரா இப்படி பேசக்கூடாது என அவரது முன்னாள் கணவர் நீதிமன்றத்துக்கு சென்று ஸ்டே வாங்கிய பிறகு இப்படி பேசுகிறார் என்றால் கண்டிப்பாக சுசித்ராவுக்கு தெரப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கின்றாராம் நடிகை சர்மிளா.